இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு பண்ணலான்னு மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் தான் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 புளியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைசின புளியிலே வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கரைச்சிக்கோங்க. கூடவே 3 தக்காளி, கல் உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்றா கரைச்சி வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்தயமும் சோம்பும் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கோல்டு ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி தண்ணி அதோட ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டுனதுக்கப்புறமா ஆடை படர்ந்து வரும். அதுக்கப்புறம் மாங்காயும் மீனும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, ரசம், மீன் வறுவல். அவ்வளோதான். நாளைக்கு வேறு வீடியோ பார்க்கலாம். பாய்.